அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கான குணநலன்கள் மற்றும் மறைக்கப்பட்ட மறுபக்கம் அப்படின்ற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். மிதுன ராசிக்காரர்களாகிய நீங்கள் எதையும் ரசித்து சுவைத்து சாப்பிடுவதில் வல்லவர்கள். மிதுன ராசிக்காரர்களாகிய நீங்கள் பெரும்பாலும் அழகாகவும் கவர்ச்சியாகவும் இருப்பீங்க. வாயு ராசியை சேர்ந்த நீங்கள் புதனுக்கு சொந்த வீடு. மிருகசீரிசத்தின் 3-4 பாதங்கள், புனர்பூசம் 1ஆம் பாதம் மற்றும் 2-3ஆம் பாதங்களும் இந்த ராசியை சேர்ந்தவை. உங்களை எளிதில் ஒரு தீர்மானத்துக்கு கொண்டு வந்து விடலாங்க. நீங்கள் எப்போதும் 2 பணிகளை கவனிப்பீங்க. ஒரே நேரத்தில் 2 வேலை செய்வதில் நீங்கள் கெட்டிக்காரர்களாகவே திகழ்வீங்க. சுற்றுச்சூழலுக்கு ஏற்றவாறு உங்களை நீங்களே தகவமைத்து கொள்வீர்கள். நீங்கள் நல்ல சிந்தனையாளர்களாகவே இருப்பீங்க. எதையும் தீர்க்கமாக ஆலோசிப்பீங்க. அடிக்கடி மாற்றத்தை நீங்கள் விரும்புவராகவே இருப்பீங்க. அடுத்தவர்களின் நம்பிக்கைக்கு உகந்தவராகவே உங்களது செயலும் செய்கையும் இருக்குங்க. உங்களை நம்பியவர்களுக்கு உண்மையாக இருப்பீங்க. எடுத்த வேலையை அரைகுறையாக விட்டு செல்வதில் உங்களுக்கு அலாதி குஷி இருக்கும். நீங்கள் இப்போ ஒரு வேலையை செய்கிறதுக்கு தொடங்கிட்டீங்கன்னா உடனே அடுத்த வேலை வந்துருச்சுன்னா அந்த முதல்ல தொடங்கின ஒரு வேலையை அப்படியே போட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க கிளம்பிடுவீங்க. கடைசியில் வேலையையும் முடிக்க மாட்டீங்க, 2வது வேலையையும் முடிக்க மாட்டீங்க. நீங்கள் ஒரு விஷயத்தில் தனியாக செயல்படுவதை விட கூட்டாளிகளுடன் சேர்ந்து செயல்பட்டால் அந்த வேலை பிரகாசமாக இருக்குங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்னது தான் சரி அப்படிங்கிறதுல தெளிவாக இருப்பீங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தாராள குணமும் இருக்குங்க. உங்களுக்கு அதிக முற்போக்கு சிந்தனை காணப்பட்டாலும் பழமையையும் வேண்டும் என விரும்பக்கூடியவர்களாகவே இருப்பீங்க. உங்களோட செய்கை பேச்சு எல்லாவற்றிலும் ஒரு இரட்டை வேஷம் போல் தெரியுங்க. உங்களோட நெருங்கி மாதங்கள் வருடங்கள் பழகினாலும் உங்களை புரிந்து கொள்வது அவ்வளவு சுலபம் அல்ல. உங்களை ஒருபோதும் புரிந்து கொள்ளவே முடியாதுங்க. நீங்கள் எந்த நேரத்தில் என்ன செய்வீங்க அப்படிங்கிறத யாராலையும் கணிக்கவும் முடியாதுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் பல தொழில் செய்கிறேன் அப்படிங்கிற சிந்தனை உங்களுக்கு மேலோங்கும். அந்த சிந்தனையின்படி நீங்கள் செயல்படுவதால் அந்த வேலையில் நீங்கள் திண்டாடிக்கிட்டே தான் இருப்பீங்க. மற்ற ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா ஒரு இடத்தில் 2 மான்கள் ஓடினாலும் அதில் ஒரு மானை பிடித்தால் போதும் அப்படின்ற எண்ணமே பெரும்பாலானோருக்கு இருக்குங்க. ஆனால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த 2 மானையுமே நம்ம தான் பிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணமே உங்களுக்கு மேலோங்கி இருக்கும். ஆகையால் தான் நீங்கள் செய்யும் அனைத்து செயலிலும் திண்டாட்டமே ஏற்படுகிறது. அதே போல் நீங்கள் மற்றவர்கள் பேச்சை கேட்டால் கண்டிப்பாக உருப்படவே முடியாதுங்க. உங்கள் சிந்தனைக்கு உதிக்கும் செயல்களை நீங்கள் செய்வது தாங்க சிறந்தது. அதோடு மட்டுமல்ல, நீங்கள் ஒரு சிறந்த தூக்கப்பிரியராகவே இருப்பீங்க. உங்கள் ராசிக்கு சொந்தக்காரர் புதன் என்பதால் நீங்கள் சிறந்த கல்வியாளனாகவே இருப்பீங்க. நீங்கள் பத்திரிகை ஆசிரியராகவும் பணிபுரியும் வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குங்க. உங்கள் ராசியில் சுக்கிரனும் புதனும் நன்கு அமைந்திருந்தால் சினிமா போன்ற கலைத்துறையில் தலை சிறந்தே விளங்குவீங்க. உங்கள் ராசியில் பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் புதனும் நல்ல நிலையில் அமர்ந்திருந்தால் சினிமா போன்ற கலைத்துறையில் சிறந்து விளங்குவீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்றவர்களோடு ஒப்பிடும்போது ஒரு புத்தகத்தை படிக்கிறீங்க அப்படின்னா மிக வேகமாக படித்து அதை முடிச்சிடுவீங்க. உங்கள் பேச்சில் கண்ணியமும் நயமும் வெளிப்படுங்க. ஒரு நிறுவனத்தில் குமாஸ்தாவாக நுழைந்தாலும் குறுகிய காலத்தில் உயர் பதவிக்கு வந்துடுவீங்க. நீங்கள் ஒரு நிறுவனத்தில் ஒரு பியூனாக வேலைக்கு போனால் கூட உங்களுடைய திறமையால் நீங்கள் பெரிய மேனேஜராக வரத்துக்கான வாய்ப்புகள் கூட அதிகம் இருக்குங்க. உங்களோட கடின உழைப்பால் நீங்கள் சீக்கிரமாகவே உயர் பதவியை வந்து அடைஞ்சிருவீங்க. இந்த மிதுன ராசிக்காரர்களாகிய நீங்கள் சிறந்த புகைப்பட கலைஞராகவும் விளங்குவீங்க. நீங்கள் பெண்களாக இருந்தீங்கன்னா நகத்தில் அழுக்குப்படாமல் எப்போதுமே சொகுசாக இருக்கவே நீங்கள் விரும்புவீங்க. நீங்கள் பிறரோட நயமாக பேசிய உங்களுடைய காரியத்தை சாதிச்சுப்பீங்க. மிதுனம் காற்று ராசி என்பதால் இந்த ராசிக்காரர்கள் மனசும் ஓரிடத்தில் நிலைக்காமல் அலையுங்க. மிதுன ராசி காற்று ராசி என்பதால் நீங்கள் ஒரு இடத்திலே இருக்க மாட்டீங்க. தினந்தோறும் அலைந்து திரிந்து வேலை பார்ப்பதிலே வல்லவராகவே இருப்பீங்க. நீங்கள் ஓரிடத்தில் இருந்தாலும் உங்கள் மனது ஓரிடத்தில் இருக்காது. அங்கும் இங்குமாக அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். நீங்கள் அடிக்கடி சுற்றுலா தலங்கள் போன்ற புது புது இடங்களுக்கு சென்று வர விரும்புவீங்க. நீங்கள் எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா நல்லதோ கெட்டதோ அதை அவசரப்பட்டு முடிவெடுத்து அவசரமாகவே செஞ்சுருவீங்க. உங்களோட சுபாவம் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே அடுத்தவங்க பேச்சை நீங்கள் கேட்கவே மாட்டீங்க. குடும்பத்தில் பெரியவங்க சொல்கிற பேச்சை நீங்கள் கேட்காம இருக்கிறதால அடிக்கடி பல பிரச்சனைகளில் மாட்டிப்பீங்க. தங்களுடைய மனோபாவத்தில் அதிக நம்பிக்கை கொண்டவர்களாக நீங்கள் இருப்பீங்க. உங்கள் கற்பனையில் 1000 எண்ண ஓட்டங்கள் இருக்கும். அந்த கற்பனையில் தோன்றியதை செயலாக்க முனைந்து கொண்டே இருப்பீங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த முயற்சி தோல்வியில் தாங்க முடியும்.
நீங்கள் கற்பனையில் கோட்டை கட்டி வாழலாம் என்று எண்ணலாம். ஆனால் கற்பனையில் கோட்டை கட்ட முடியுமா? முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இளம் வயதிலும் சரி, பதின்ம வயதிலும் சரி, பெண்களின் சவகாசம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க. அந்த பெண்களால் உங்களுக்கு அதிக தொந்தரவும் பிரச்சனைகளும் ஏற்பட்டாலும் நீங்கள் அதை விட்டு விலகவும் மாட்டீங்க, அந்த தொடர்பு வேணாம் அப்படின்னு திருந்தவும் மாட்டீங்க. அதிக மிதுன ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா சிறுநீரக பிரச்சனையால் மிகவும் அவதிப்படுவீங்க. நரம்பு தளர்ச்சியும் சுவாச கோளாறு தொந்தரவும் அடிக்கடி உங்களுக்கு வந்து போகுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மறைமுக எதிரி இல்லை, நேர்முக எதிரியாகவே இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா செல்வத்தையும் சொத்தையும் மிக எளிமையாகவே சேர்த்துருவீங்க. நீங்கள் எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா இங்கொன்றும் அங்கொன்றும் பேசுவதையே வழக்கமாக வச்சுருப்பீங்க. இதனால் மற்றவர்கள் உங்களை இரட்டை வேஷம் போடும் வேஷதாரி என்று கூட உங்களை எள்ளி நகையாடுவார்கள். நம்ம ஒன்று கேள்விப்பட்டிருப்போம், இவர் 7 டிகிரி படிச்சிருக்காரு, 8 டிகிரி படிச்சிருக்காரு, 10 டிகிரி படிச்சிருக்காரு, 12 டிகிரி படிச்சிருக்காரு அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்போம். வரிசையாக பேருக்கு பின்னாடி வெறும் டிகிரியாகவே இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். அப்படி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அதிகமாக மிதுன ராசிக்காரர்களாக தாங்க இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கலாரசனை மிக்கவராகவே இருப்பீங்க. அதே போல் ஏதேனும் ஒரு கலையில் கலை தேர்ந்தவராகவே நீங்கள் இருப்பீங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சங்கீத கலையில் தலை சிறந்தவராகவே கருதப்படுவீங்க. அதே போல் பாடகர்களாக கூட உங்களுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அமைதியான சுபாவம் உடையவராகவே கருதப்படுவீங்க. நீங்கள் எதையும் உடனே கற்றுக்கொள்ளும் சாமர்த்தியம் கொண்டவர்களாகவும் திகழ்வீங்க. சுய முன்னேற்றம் உடையவர்கள் நீங்கள். பேச்சில் வல்லவர். கேலியாக பேசுவது, கிண்டலாக பேசுவது, நகைச்சுவையாக பேசுவதில் நீங்கள் வல்லவர். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நண்பர்கள் வட்டாரம் மிக பெருசாகவே இருக்குங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நண்பர்களோடு விவாதம் செய்வது, கேலி பேசுவது மற்றும் அவர்களோடு பொழுதை போக்குவதில் வல்லவராகவே இருப்பீங்க. நீங்கள் நண்பர்களுடனே சுற்றி திரிவதில் வல்லவர்களாகவே இருப்பீங்க. அந்த நண்பர்களாலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிக பிரச்சனை வரவும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா செவ்வேர்னு சிவந்த நிறத்தில் இருப்பீங்க. அளவான உயரமும் இருக்கும். சிரித்த முகம், இனிமையான பேச்சுக்கு சொந்தக்காரர்கள். ஆண்களாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் பெருந்தன்மையாகவே நடந்துப்பீங்க. நீங்கள் நண்பர்களோடு சென்று ஒரு டீ கடையில் நின்று டீ குடித்தால் கூட முதலில் காசு எடுத்து கை நீட்டுபவர் நீங்கள்தான். ஆகையால் உங்களுக்கு பெருந்தன்மை அதிகமாகவே இருக்கும். எப்போதும் நீங்கள் சிரித்த முகத்துக்கு சொந்தக்காரராகவே இருப்பீங்க. உங்களுக்கு சோம்பல் என்பதே அறவே இருக்காது. அப்படி சோம்பல் வந்தாலும் அதை நீங்கள் பெரிதாக கண்டுகொள்ளவும் மாட்டீர்கள். நீங்கள் ஒரு ஆளை பார்த்தாலே போதும், அவர் இவர்தான், இப்படிதான், அவர் இதை தான் யோசிக்கிறார் என்று தெள்ளத் தெளிவாக சரியாக கணித்து விடுவீங்க. நீங்கள் நல்லவனுக்கு நல்லவனாகவும் கெட்டவனுக்கு கெட்டவராகவுமே இருப்பீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் யாரிடம் கோபமும் படமாட்டீங்க. இந்த மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களை சமூக பறவை என்றும் கருதலாங்க. எப்பொழுதும் பறந்து திரிந்து கொண்டே தான் இருப்பீங்க. வெளி வட்டார பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு மிகுந்தே காணப்படும். உங்களுடைய செயலும் சிந்தனையும் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே பாசிட்டிவாக தாங்க இருக்கும். நெகட்டிவான யோசனைகளோ சிந்தனைகளோ உங்களுக்கு உதிக்கவே உதிக்காது. அதே போல் உங்களுக்கு மன அழுத்தமோ மனக்கவலையோ இருக்க வாய்ப்பே இல்லைங்க. எந்த ஒரு கவலை வந்தாலும் அதனை நீங்கள் அறிவுபூர்வமாகவே சிந்தித்து அதை கிட்ட நெருங்க விடாமல் பார்த்து கொள்வீங்க. மற்றவர்கள் ஏதேனும் ஒரு சிக்கல்களோடு உங்களிடம் நெருங்கினால் அதனை போகிற போக்கில் அதற்கு நீங்கள் தீர்வை சொல்லிவிட்டு நகர்ந்து விடுவீங்க. அந்த சிக்கலோடு வந்தவரே உங்களை அடடா அப்படி என்று உங்களை திகைத்து பார்ப்பார். இதை நினைத்தா இம்மா நாள் நம்ம குழம்பிட்டு இருந்தோம் அப்படின்னு நினைத்து சிரித்தபடியே சென்று விடுவாருங்க. நீங்கள் இடத்திற்கு தகுந்தவாறு உங்களை தகவமைத்து கொள்வீங்க. அதன் வழியில் ஏதேனும் லாபம் நமக்கு கிடைக்குமா என்பதையும் யோசிக்கக்கூடிய கெட்டிக்காரராகவே நீங்கள் இருப்பீங்கங்க. மற்றவர்களோடு சிரித்து பேசிய அவர்களை நீங்கள் அசத்தி விடுவீர்கள். திறமையாக பேசுவதில் நீங்கள் கெட்டிக்காரராகவே திகழ்வீங்க. இந்த மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களை நெகிழ்ச்சி போக்குடையவர் என்றே கருதலாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்றவர்களைப் போல இந்த பக்தி, விசுவாசம், லட்சியம் இவற்றையெல்லாம் நீங்கள் விரும்ப மாட்டீங்க. நீங்கள் எப்போதும் பார்த்தீங்கன்னா நீக்குப்போக்காக தான் நடந்துப்பீங்க. நீங்கள் புதன் ராசிக்காரர் என்பதால் எப்பொழுதுமே பேச்சு சம்பந்தமான தொழிலில் கெட்டிக்காரர்களாகவே இருப்பீங்கங்க. இதில் பெரும்பாலானோர் பார்த்தீங்கன்னா கணிதம் தொடர்பான வேலையை செய்யறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. கணக்காளராக வங்கியில் பணியாற்ற வாய்ப்புகள் இருக்குது. மற்றும் பெரிய பேச்சாளர்கள், ஆசிரியர்கள், எழுத்தாளர்கள், பத்திரிகையாளர்கள், பட்டிமன்ற பேச்சாளர்கள், சொற்பொழிவாளர்கள் போன்றவர்கள் இந்த ராசியில் மிகுந்தவர்களாகவே இருப்பீங்க. உங்கள் ராசியில் சனி சம்மந்தப்பட்டிருப்பதனால வக்கீலாக இருப்பதற்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஒரு முதலை போட்டு நீங்கள் தொழில் செய்ய மாட்டீங்க.
அதுக்கு அன்றாடம் நம்ம வேலைக்கு போய் அதை சம்பாதிச்சுட்டு போயிடலாம், எதுக்கு நம்ம முதல் போட்டு நம்ம ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னே அதை விட்டு விலகி போயிடுவீங்க. கெட்டிக்காரத்தனத்தோடு யோசிப்பதில் நீங்கள் வல்லவர்கள். நீங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அரசு பணியை தாங்க விரும்புவீங்க. மாத சம்பளம் வாங்குபவராக தான் இருப்பீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளிடம் கோபமாக பேசுவதையே விரும்ப மாட்டீங்க. இந்த குழந்தைகளை அடிக்கிறது போகிறது உங்களிடம் அறவே இருக்காதுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் நெகிழ்ச்சியானவர். நீங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எந்த சிக்கலாக இருந்தாலும் மிகவும் கனிவோடு பேசி அதை தீர்த்து வச்சிருவீங்க. நீங்கள் பிள்ளை வளர்ப்பில் பார்த்தீங்கன்னா அவர்களை நல்வழியில் வளர்த்து விடுவீர்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்தவித கட்டுப்பாட்டுக்குள்ளும் நுழைய மாட்டீங்க. உங்களுடைய வாழ்க்கை துணை எவ்வளவு பிரியமாக இருந்தாலும் அவன் கட்டுப்பாட்டில் இருப்பதை விரும்ப மாட்டீங்க. நீங்கள் கலராக சுத்தமாக துணி விரும்புவதில் அதிக நாட்டம் காட்டுவீங்க. அதோடு மட்டுமல்ல, நீங்கள் விதவிதமாக ட்ரெஸ் எடுத்தாலும் மற்றவர்களுக்கும் நீங்கள் தான் செலக்ட் பண்ணி தர அளவுக்கு உங்களுடைய ரசனை இருக்குங்க. தன்னை சுற்றி எப்பொழுதும் அன்பானவர்கள் மட்டுமே இருக்க வேண்டும் என்று நீங்கள் அதிகம் எண்ணுவீங்க. நீங்கள் தனிமையை விரும்புவது கிடையாது. நீங்கள் தனியாக ஒரு அறையிலேயே இருந்தாலும் அதில் 3 பேர் 4 பேர் நண்பர்களோடு தான் இருக்கணும் அப்படின்னு விரும்புவீங்க. உங்களுக்கு எப்பொழுதும் பேச்சு சத்தம் அல்லது டிவி சத்தம் கேட்டுக்கொண்டே தான் இருக்கணும். யாரும் இல்லாத வீட்டில் தனியாக இருக்க நீங்கள் விரும்பவே மாட்டீங்க. அந்த சூழல் அமைந்தால் கூட வீட்டை பூட்டி விட்டு வெளியே சென்று விடுவீர்கள். நீங்கள் பயந்த சுபாவம் உடையவராகவே இருப்பீங்க, ஆனால் வெளியே தெரியாது. இந்த மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு காதல் தோல்வியோ, தொழிலில் நஷ்டமோ, அவமானமோ, வஞ்சனையோ, சூழ்ச்சியோ எதுவுமே உங்ககிட்ட நெருங்கவே நெருங்காதுங்க. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்கால வாழ்க்கையை பற்றியே நீங்கள் எப்பொழுதும் சிந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க. அதனால் நீங்கள் நல்ல முடிவை எடுத்து அந்த பாதையில் அழகாக பயணிச்சிடுவீங்க. உங்களோட உயர்ந்த பண்பால் பார்த்தீங்கன்னா ஏழை பெண்களை திருமணம் செஞ்சுப்பீங்க, அல்லது ஊனமுற்றோரை திருமணம் செஞ்சுப்பீங்க, அல்லது பாதிக்கப்பட்டவருக்கு மனம் முறிந்தவருக்கு 2வது வாழ்க்கை அளிப்பீங்க. அதே போல் உங்களுக்கு வசதியான குடும்ப பெண் அல்லது நல்ல சம்பளம் நிறைந்தவர்களாக தான் வாழ்க்கை துணையாக அமைவார்கள். மிதுன ராசிக்காரர்களாகிய நீங்கள் வீட்டோட மாப்பிள்ளையாக இருக்கவும் சம்மதிச்சிருவீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறு வயதிலேயே வீடு கட்டியிருப்பீங்க, கார் வாங்கியிருப்பீங்க, வெளிநாட்டுக்கு சுற்றுலாலாம் சென்று வந்திருப்பீங்க. வசதியாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு மேலோங்கி இருக்கும். அதே போல் நீங்கள் எளிமையாக வாழ்கிறத ஒருபோதும் விரும்பவே மாட்டீங்க. ஆடம்பரமாக வாழ்வதையே விரும்புவீங்க. உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பல நட்புகள், பல காதல்கள் வந்து போனாலும், ஒரு காதல் கைகூடாவிட்டாலும் கல்யாணம் செய்த பெண்ணோடு மிகவும் அமைதியாக வாழக்கூடியவர். நீங்கள் அமைதியாக குடும்பம் நடத்துவதையே விரும்பக்கூடியவராக இருப்பீங்க. கணவன் மனைவியிடையே எந்த சலசலப்பும் இருக்காது. அப்படி சலசலப்பு வருவதற்கு முகாந்திரம் இருந்தால் கூட அதை நீங்கள் கனிவாக பேசி முடித்து விடுவீர்கள். நீங்கள் ஒருவரை விமர்சனம் செய்தாலும் கூட அவரை சூழ்நிலை சந்தர்ப்பங்களின் வாயிலாக நேருக்கு நேராக முகம் பார்க்கும் சூழல் அமைந்துவிட்டால் கனிவாக பேசி அவரை நீங்களே கவர்ந்து விடுவீங்க. உங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்க சொல்கிற மாதிரி தனிப்பட்ட உயிர் நண்பன் அப்படின்னு யாருமே இருக்க மாட்டாங்க. மற்றவங்களாம் சொல்லுவாங்க என்னோடய உயிர் நண்பன் இவன் தான் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ரீதியாக உயிர் நண்பன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அதே போல் உங்களை எதிர்த்து நிற்கிற ஜென்ம பகைவன் அப்படின்னு யாருமே கிடையாதுங்க. அதே போல் வாழ்க்கை பயணத்தில் சலிக்காமல் பயணிச்சுக்கிட்டே இருப்பீங்க. உங்களை பார்த்திங்கன்னா அறிவில் சிறந்தவர்னும் சொல்லலாம், வெற்றியின் ரகசியம் புரிந்தவர்னும் சொல்லலாம், நுண்ணறிவு உடையவர் அப்படின்னும் சொல்லலாம். அதே போல் உங்கள் ராசியின் சின்னம் இரட்டையர்களாக இருப்பதால் நீங்கள் எப்போதுமே இரட்டை குணம் கொண்டவர்களாகவே இருப்பீங்க. அதோடு மட்டுமல்ல, இரட்டை சிந்தனை உள்ளவர்களாகவுமே இருப்பீங்க. எந்தவித மறைமுக நோக்கங்களும் உங்களுக்கு இருக்காது. மிதுன ராசிக்காரர்களாகிய நீங்கள் மிகவும் அழகு பொருந்தியவர்களாகவே இருப்பீங்க. அழகான மீன் போன்ற கண்கள் இருக்கும். கண்களாலேயே கதை பேசுவீர்கள் என்றும் சொல்லலாம். உயரமான உடல் அமைப்பு இருந்தாலும் ஒல்லியான தேகமே இருக்கும். எப்பொழுதும் சுறுசுறுப்பாக சுற்றி வரும் நீங்கள் பரந்த நெற்றியும் பிறரை வசீகரிக்கத்தக்க தனித்தன்மையும் உங்களுக்கு இருக்கும். அடிக்கடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மனக்குழப்பமும் உண்டாகும். உங்களுக்கு ஆயுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 வயதுக்கு குறைவில்லாமல் வாழ்வீங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா நாம் முன்னாடியே பார்த்தது போல் மிதுனம் என்பது இரட்டையர்கள். உங்களோட ராசியாதிபதி பார்த்திங்கன்னா புதனாக வராரு. பெரும்பாலும் நீங்கள் பெருமாளை தரிசிப்பது சிறந்ததாக இருக்கும். அதிலும் ஒரே தலத்தில் இரட்டை பெருமாள் அருளும் தலமாக இருந்தால் அது மிகவும் சிறப்பாக விசேஷம். திருத்தொலை வில்லிமங்கலம்
இந்த திருத்தலம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலிருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்குங்க. 108 திவ்ய தேசங்களில் 2 திவ்ய தேசங்கள் அருகருகே இருப்பது இங்கே மட்டும்தான். இந்த இரு கோயில்களையும் பார்த்தீங்கன்னா நம்மாழ்வாரே மங்கள சாசனம் செய்திருக்காருங்க. இருவரையும் தரிசித்து வாருங்கள், எண்ணிய காரியங்கள் யாவும் இனிதே நடந்தேறும். வாழ்க வளமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.